இப்போ பார்த்தீங்கல்ல அந்த சவர்மாவை. அதாவது என் பையன் வந்து சவர்மா சாப்பிடணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தானுங்க 3 பேருமே. சரியா? எனக்கு வந்து அதில் விருப்பம் கிடையாது. எதுக்குன்னா, நான் ஒரு சில இது வந்து நான் வந்து விரும்ப மாட்டேன். துட்டு ரேட்டு கூடுறது 2வது ஒரு பக்கம். எனக்கு மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்தது. இது சவர்மாவா என்னன்னே தெரியல. இங்கே பாருங்கள், கேமராவில் பாருங்கள், பிச்சு கொதறி. அது சவர்மா நானும் எனக்கும் சாப்பிட்டது கிடையாது முன்ன பின்ன. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே சாப்பிடுவேன். இவ்வளோ கேவலமான சவர்மாவை நான் பார்த்ததே கிடையாது. சவர்மா வந்து இப்படி தான் இருக்குமா, இல்லை வேறு கடைகளில் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் தெளிவாக சொல்லுங்கள். நான் வாழ்க்கையில் ஏமாந்ததே இந்த சவர்மாவை வாங்கி ஏமாந்தது தான். இங்கே பாருங்கள், என்னடா வெறும் சாஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். வாயில் வச்சோன்னே ஒரு மாதிரி இருக்குது. இது சவர்மாவா என்னன்னே எனக்கு டவுட்டாக இருக்குது. எப்படிலாம் இருந்தது? என்னடா என் பையன் அப்படி பேசுறேன்னு தப்பாக நினைக்காங்க. அவ்வளோ கோபம் எங்களுக்குள்ளே 4 பேர். அதாவது ஒன்று வந்து 80 ரூபா கொடுத்து வாங்கினேன். சரியா? 80 ரூபா கொடுத்து வாங்கி 4க்கு 320 ரூபா ஆகிட்டு, 350 ரூபா ஆகிட்டுன்னு வைங்களேன். 350 ரூபா கொடுத்து வாங்கி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் அது நம்ம உடம்புல அது என்னன்னே தெரியல. உண்மையில் அது அப்படி தான் இருக்குமா, இல்லை எனக்கு தான் அப்படி தெரியுதா, எங்கள் 4 பேத்துக்கு தான் அப்படி தெரியுதா? சரி, ஒரு மாதிரி இருந்தது. தூரெல்லாம் போட்டிருக்கு பாதியை. வாழ்க்கையில் இனிமேல் என்ற சவர்மானே கேட்டுறாதீங்க. எனக்கு சவர்மானாலே கோவம் பழியாக வரும். வாண்டைன்னு தான் சொல்லிட்டேன். இங்கே பாரு, நண்டு நண்டு கேப்பியானுமே கேளு. நீ மட்டும்தான் சாப்பிடுவ பாரு, எனக்குலாம் வேண்டாப்பா. சை நல்லாவே இல்லை. தெளிவாக கமெண்டில் சொல்லுங்கள்.